வெல்கம் டு ப்ரவுட் ஹிந்து தர்மா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். பிராமணன் ஆதி பழங்குடி தமிழனா அல்லது வந்தேரியா? உண்மையான ஆதி பழங்குடி தமிழன் யார்? சங்க இலக்கியங்கள் யாரை சொல்கிறது? அறிவோம். திருமுருகாற்றுப்படை, பதிற்றுப்பத்து, மதுரை காஞ்சி, பெரும்பானாற்றுப்படை போன்ற தமிழ் இலக்கியங்கள் இதற்கான பதிலை சொல்கிறது. ஆதி பழங்குடி யார் என்ற கேள்விக்கு திருமுருகாற்றுப்படை சொல்லும் பதிலை முதலில் பார்ப்போம். சங்க இலக்கியமான திருமுருகாற்றுப்படை அந்தணர்களே தமிழகத்தில் இருந்த பழங்குடியினர், தொல்குடி என்று தெளிவாக சொல்கிறது. அதிலும் இந்த அந்தணர்கள் பல ரிஷி கோத்திரங்களை கொண்டு இருக்கிறார்கள் என்றும் சொல்கிறது. அந்த அந்தணர்கள் சாம வேதம் அறிந்தவர்களாகவும், ரிக் வேதம் அறிந்தவர்களாகவும், யஜுர் வேதம் அறிந்தவர்களாகவும், அதர்வன வேதம் அறிந்தவர்களாகவும், 2 வேதங்கள் அறிந்தவர்களாகவும் அதாவது திரிவேதியாகவும், 3 வேதங்கள் அறிந்தவர்களாகவும் அதாவது திரிவேதியாகவும், 4 வேதமும் அறிந்தவர்களாகவும் அதாவது சதுர்வேதியாகவும் இருந்தனர். சங்க இலக்கியமான திருமுருகாற்றுப்படை இவ்வாறு பலவேறு அந்தணர்கள் இருந்தார்கள் என்று சொல்கிறது. அதன் பாடல் இதோ. 23 எய்திய இயல்பினில் வழாது இருவர் சுட்டிய பல்வேறு தொல்குடி. திருமுருகாற்றுப்படை. இந்த பாடலின் அர்த்தம் இதோ. அந்தணர்கள் 6 கடமைகள் செய்து கொண்டு அறத்தை மீறாமல் வாழ்கின்றனர். அவர்களின் தாய் வழி முன்னோர்களும் தந்தை வழி முன்னோர்களும் இங்கு பரம்பரை பரம்பரையாக இந்த தமிழ் மண்ணில் தொன்று தொட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அந்தணர்களே இந்த மண்ணின் தொல்குடியினர் என்று சான்றிதழ் கொடுக்கிறது திருமுருகாற்றுப்படை. இதிலிருந்தே ஆதி தமிழன் யார், யார் ஆதிபழங்குடி என்று கேள்விகளுக்கு பதில் கிடைத்து விடுகிறது. பழங்குடியினர்கள் என்று சில வகுப்பு மக்களை கண்டுபிடித்து பல சலுகைகளை அரசாங்கம் கொடுப்பதை பார்க்கிறோம். உண்மையான தமிழ் பழங்குடியான பிராமணர்களுக்கு பழங்குடியினருக்கான சலுகைகள் இன்றைய அரசாங்கம் கொடுக்கவில்லை. அரசாங்கம் நியாயப்படி பிராமண சமுதாயத்துக்கு ஆதிபழங்குடிக்கு கொடுக்கும் அனைத்து சலுகைகளையும் கொடுப்பதே நியாயமாகும். திருமுருகாற்றுப்படை பாடலில் 6 கடமைகளை அந்தணர்கள் செய்கின்றனர் என்று சொல்வதை பார்த்தோம். அந்த 6 கடமைகள் என்னென்ன என்பதை பதிற்றுப்பத்து நமக்கு சொல்கிறது. அதன் பாடல் இதோ. ஓதல், வேட்டல், அவை, பிறர் செய்தல், ஈதல், ஏற்றல் என்று 6 புரிந்து ஒழுகும் அறம் புரி அந்தணர். பதிற்றுப்பத்து இதில் தெளிவாக அந்தணர்களின் 6 கடமைகள் என்னென்ன என்று பதில் சொல்கிறது. அந்தணர்களின் 6 கடமைகள் என்ன? இதன் அர்த்தம் இதோ. 1. ஓதல் என்றால் வேதத்தை கற்பது, படித்து கொண்டே இருப்பது என்பது பிராமணனுக்கு விதிக்கப்பட்ட முதல் கடமை. சமஸ்கிருதம் இதை அத்தியனம் என்று சொல்கிறது. 2. ஓதுவித்தல் என்றால் வேதத்தை கற்றுக் கொடுத்தல், படித்ததை பிறருக்கு சொல்லி கொடுப்பது என்பது பிராமணனுக்கு விதிக்கப்பட்ட 2வது கடமை. சமஸ்கிருதம் இதை அத்தியாபனம் என்று சொல்கிறது. 3. வேட்டல் என்றால் வேள்வியை செய்தல், உலக நன்மைக்காக தினமும் யாகமோ, இறைவனுக்கு நன்றி சொல்ல சந்தியாவந்தனமோ, இறைவனுக்கு பூஜையோ செய்து கொண்டு இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பது என்பது பிராமணனுக்கு விதிக்கப்பட்ட 3வது கடமை. சமஸ்கிருதம் இதை யஜனம் என்று சொல்கிறது. 4. வேட்பித்தல் என்றால் வேள்வியை மற்றவருக்கு செய்து கொடுத்தல், மற்றவர் உலக நன்மைக்காக யாகமோ பூஜையோ செய்ய ஆசைப்பட்டால் தானே சென்று முறைப்படி செய்து கொடுத்து அவர்களுக்காக இறைவனிடம் தானும் பிரார்த்தனை செய்வது என்பது பிராமணனுக்கு விதிக்கப்பட்ட 4வது கடமை. சமஸ்கிருதம் இதை யாஜனம் என்று சொல்கிறது. 5. ஏற்றல் என்றால் தானத்தை ஏற்றுக்கொள்ளுதல், தானம் வாங்குபவன் தானம் கொடுப்பவனின் பாபத்தை பெறுகிறான் என்று ஸ்ருதிகள் சொல்கிறது. அதிகம் படித்து பெரும் அறிவாளியாக இருந்தாலும், உலகத்திற்கு வழிகாட்டியாக ஆசிரியனாகவே இருந்தாலும், சொல்லிக் கொடுத்ததற்கு செய்து கொடுத்ததற்கு சம்பளம் வாங்கிக் கொள்ளாமல் மற்றவர்கள் தானாக ஆசைப்பட்டு கொடுக்கும் பொருளை மட்டும் தானமாக வாங்கிக் கொண்டு திருப்தியோடு வாழ வேண்டும் என்பது பிராமணனுக்கு விதிக்கப்பட்ட 5வது கடமை. சமஸ்கிருதம் இதை பிரதிகிரகம் என்று சொல்கிறது. 6. ஈதல் என்றால் தானம் கொடுத்தல், தான் சொல்லி கொடுத்ததற்கு யாராவது தேவைக்கு அதிகமாக தானம் கொடுத்தால் அதை சேமித்து வைக்காமல் அதை தானமாக கொடுத்துவிட வேண்டும் என்பது பிராமணனுக்கு விதிக்கப்பட்ட 6வது கடமை. சமஸ்கிருதம் இதை தானம் என்று சொல்கிறது. இந்த 6 கடமைகளையும் அந்தணர்கள் செய்து கொண்டு பிராமண அறத்தோடு அதாவது பிராமண தர்மத்தோடு வாழ்ந்தனர் என்று சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்து சொல்கிறது. வேதம் ஓதுவது என்பது அந்தணனின் முதல் கடமை என்று பார்த்தோம். அந்த வேதத்தை அந்தணர்கள் எப்படி ஓதுகிறார்கள் என்று கேள்விக்கு மதுரை காஞ்சி பதில் சொல்கிறது. அதன் பாடல் தாது உன் தும்பி போது முரன்றாங்கு ஓதல். அந்தணர் வேதம் பாட என்று மதுரை காஞ்சி பாடுகிறது. இதன் அர்த்தம் வண்டு ரீங்காரம் செய்வது போல அந்தணர்கள் வேதம் ஓதுகிறார்கள் என்று அந்தணர்களை பற்றி சொல்கிறது மதுரை காஞ்சி. சங்க இலக்கியமான மதுரை காஞ்சி சொல்வதை போலத்தான் பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆகியும் இன்று வரை தமிழ் அந்தணர்கள் வேதத்தை ஓதுகிறார்கள் என்று பார்க்கிறோம். இன்று இருக்கும் வைதீக அந்தணர்கள் சங்க இலக்கியத்தில் சொல்வது போலவே இன்று வரை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றனர் என்று பார்க்கிறோம். வாழ்க தமிழ் பழங்குடி அந்தணர்கள். அந்தணர்களை பற்றி மேலும் சொல்லும் போது திருமுருகாற்றுப்படை மேலும் பல விஷயங்களை சொல்கிறது. யாகம் செய்ய நாற்சதுரம், முக்கோணம், வில் வடிவம் என்ற அமைப்பில் அக்னிகுண்டங்கள் அமைத்து கார்கபத்தியம், ஆகவனியம், தட்சிணாக்னியம் என்ற 3 வேள்வி தீ எப்பொழுதும் அக்னிகோத்திரியான பிராமணர்கள் வீட்டில் எரிந்து கொண்டே இருக்கிறது என்கிறது திருமுருகாற்றுப்படை. இதையே முத்தி என்று திருமுருகாற்றுப்படையில் காண்கிறோம். மேலும் சங்க இலக்கியமான திருமுருகாற்றுப்படை இருபிறப்பாளர் என்று சொல்கிறது.
பிராமண குழந்தைகள் காயத்ரி மந்திர உபதேசம் பெறும் போது இரண்டாவது பிறவி கொள்கிறார்கள் என்று சொல்வதுண்டு. சமஸ்கிருதத்தில் த்விஜன் என்று சொல்வதையே சங்க இலக்கியமும் இருபிறப்பாளர் என்று சொல்கிறது. இது மட்டுமல்ல, சங்க இலக்கியமான திருமுருகாற்றுப்படை 3 கூடி நுண்ஞான் என்று சொல்லும் போது இந்த அந்தணர்கள் 3 நூல்கள் சேர்ந்த பூநூலை அணிந்து உள்ளார்கள் என்று அந்தணர்களின் அடையாளத்தை காட்டுகிறது. அதன் பாடல் இதோ. 3 வகை குறித்த முத்தி செல்வத்து இருபிறப்பாளர் பொழுது அறிந்து நுவல 9 கொண்ட 3 குறி நுண்ஞான். மேலும் சங்க இலக்கியமான திருமுருகாற்றுப்படை உச்சிக்குப்பிய கையினர் என்று சொல்லுமிடத்தில் இந்த அந்தணர்கள் ஏரகத்து என்று சொல்லப்பட்ட சுவாமிமலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமான் சந்நிதியில் கையை தலைக்கு மேல் உயர்த்தி நமஸ்கரித்து நிற்கின்றனர் என்று அவர்களின் முருக பக்தியை காட்டுகிறது. குளித்து ஈர துணியோடு அங்க பிரதட்சணம் செய்து அந்த ஈர ஆடை உலர்ந்து போய் இருக்க அந்தணர்கள் கையை தலைக்கு மேலே உயர்த்தி சுவாமிமலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானை நமஸ்கரித்துக் கொண்டு இருக்கின்றனர். அந்த அந்தணர்கள் வேத மந்திரங்களை அருமறை கேள்வி மிகவும் சத்தமாக சொல்லாமல் நாக்கும் வாயும் அசைய ஜபம் செய்வது போல அழகாக முருகப்பெருமானை நோக்கி பாடினார்கள் என்று அருமறை கேள்வி நயல் மருங்கில் நவில பாடி என்று திருமுருகாற்றுப்படை பாடுகிறது. அந்த அந்தணர்கள் பக்தியோடு நறுமணமிக்க மலர்களை கொண்டு முருகப்பெருமானை பூஜிக்க அதை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு வீற்றிருக்கிறார் முருகப்பெருமான் என்று நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில் பாடுகிறார். அந்த பாடல் இதோ. புலரா காழகம் புலர் உடி உச்சிக்குப்பிய கையினர் தற்புகழ்ந்து 6 எழுத்து அடக்கிய அருமறை கேள்வி நாயல் மருங்கில் நவில பாடி விரைவுறு நறுமலர் ஏந்தி பெரிது உவந்து ஏரகத்து உரைதலும் உரியன் அதான்று. திருமுருகாற்றுப்படை அந்தணர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் வீடு எப்படி இருந்தது என்று மற்றொரு சங்க இலக்கியமான பெரும்பானாற்றுப்படை நமக்கு சொல்கிறது. செழுங்கன்று யாத்த சிறுதாட் பந்தர் என்று சொல்லும்போது இந்த அந்தணர்கள் வீட்டில் புஷ்டியான கன்றுகள் வீட்டின் வாசலில் சிறு பந்தல் போட்டு நின்று கொண்டிருக்கிறது என்று பெரும்பானாற்றுப்படை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. மேலும் பைஞ்சேறு மெழுகிய என்று சொல்லும்போது அந்தணர்கள் வீடே பசுஞ்சாணியால் மெழுகப்பட்டு இருக்கிறது என்று பெரும்பானாற்றுப்படை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. மேலும் படிவ நல்நகர் என்று சொல்லும்போது தெய்வத்துக்கு பூஜைகள் செய்ய ஒரு அறை வைத்திருக்கிறார்கள் என்று பெரும்பானாற்றுப்படை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. மேலும் மனை உரை கோழியோடு ஞமலி துண்ணாது என்று சொல்லும்போது அந்தணர்கள் கோழி நாய் வளர்க்க மாட்டார்கள் என்றும், மேலும் வளைவாய்க்கிள்ளை மறை வெளிப்பயிற்றும் என்று சொல்லும்போது அந்த வீட்டில் உள்ள அந்தணர்கள் வேதம் சொல்லி சொல்லி அந்த வீட்டில் உள்ள கிளிகள் கூட திரும்ப சொல்கிறது என்று பெரும்பானாற்றுப்படை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. மேலும் மறை காப்பாளர் உரைபதி சேப்பின் என்று சொல்லும்போது வேதத்தை காப்பாற்றி வரும் இந்த அந்தணர்களின் வீட்டுக்கு சென்று பார்த்தால் எப்படி இருக்கிறது என்று மேலும் விளக்குகிறது. பெருநல் வானத்து வடவையின் விளங்கும் சிறுமீன் குறையும் கற்பின் நறுணுதல் வளைக்கை மக்குவு வைனறிந்து அட்ட சுடற்கடை பறவை பெயர்படுவத்தம் என்று சொல்லும் போது மிகப்பெரிய வானத்தில் ஜொலிக்கும் அருந்ததி நட்சத்திரம் போன்ற கற்புக்கரசியான அந்தன பெண் கைகளில் வலைகள் குலுங்க ராஜஹம்சம் என்ற அன்னபறவை பெயர் கொண்ட ராசான்னம் என்ற ஆகுதிக்கு ஏற்றதான அரிசியை மட்டுமே பதம் அறிந்து சோறு சமைத்து வைத்திருக்கிறாள் என்று பெரும்பானாற்றுப்படை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. மேலும் சேதா நறுமோர் வெண்ணையின் மாதுளத்து உருப்புற பசுங்காய் போலோடு கறி கலந்து கஞ்சக நறுமுறி அலை பைந்துனர் என்று சொல்லும்போது கருவேப்பிலை மிளகு கலந்து சமைக்கப்பட்ட காய்கறியோடு மாவடு ஊறுகாய் தொட்டுக்கொண்டு மாதுளம் பழம் சேர்த்த மோர்சாதத்தை அந்தணர்கள் சாப்பிடுகிறார்கள் என்று பெரும்பானாற்றுப்படை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. இவ்வாறு அந்தணர் வீடு எப்படி இருந்தது, அந்தணர் உணவு முறையும் எப்படி இருந்தது என்ற வர்ணனையை சங்க இலக்கியமான பெரும்பானாற்றுப்படை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. இன்று வரை பிராமணர்களை தயிர் சாதம் என்று கிண்டலாக பேசுகிறார்கள். சங்க காலத்தில் ஆரம்பித்து இன்று வரை இந்த பழக்கத்தை கொண்ட பிராமண சமுதாயமே ஆதிகுடி பழங்குடி என்று தெரிகிறது. இவ்வாறு திருமுருகாற்றுப்படை 10 மதுரை காஞ்சி பெரும்பானாற்றுப்படை போன்ற சங்ககால தமிழ் இலக்கியங்கள் சொல்கிறது. நன்றி. மீண்டும் இது போன்ற ஆதாரபூர்வமான ஸ்லோகங்களோடு அதன் அர்த்தத்தோடு நாம் சந்திக்கலாம்.